தேவஜனமே, இந்த காலை வழியில கர்த்தர் தெளிவா உங்களிடத்துல பேசுகிறார். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபத்துக்குள்ள கடந்து போலாம். நல்ல தெளிவை புரிந்து கொள்ளுங்க. தாவீதுடைய வாழ்க்கை, சவுல் தான், ராஜா தான் ஆலோசனை கொண்டு வந்து சொல்றான், எனக்கு தகுதி இல்லாததை கொண்டு வந்து என்னுடைய வாழ்க்கையில புகுத்தும்படியாக யார் சம்பவித்தாலும் யார் பேசினாலும் நான் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாய் முடிவெடுக்க வேண்டியது என்னுடைய கரத்தில் உண்டு. சில நேரத்துல நமக்கு வருகிற ஆலோசனைகள் நமக்கு பழக்கமில்லாத ஒரு ஆலோசனைகள். ஆனா அந்த ஆலோசனைக்கு நான் என்னுடைய இஷ்டத்திற்கு மாம்சத்தை நான் விட்டு கொடுக்கிற காரணத்தினால மிகப்பெரிய ஒரு பேரு அழிவுகளை நான் சந்திக்க நேரிடுகிறது. தாவீது எது மேல நம்பிக்கை வைக்கிறான்? கர்த்தர் அவனுக்குள்ள கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நம்புறான். இவனுடைய சவுலுடைய பட்டயத்தை நம்பல. நல்லா கவனிச்சுக்கோங்க ஐயா. கர்த்தருடைய தாவீதுடைய இருதயத்தின்படி, மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்து கொடுக்கிறார்னா எப்படி செய்து கொடுத்தார்? இந்த இடத்துல சவுலுடைய ஆயுதங்களை அவன் தரித்தவனாய் கடந்து போகல. யுத்தத்திற்கு மாறாக அவன் என்ன சொல்றான்னா, இது எல்லாம் எனக்கு சரிபட்டு வராது. ஏண்டா எவ்வளவு கூர்மையான ஆயுதம்! உன்னை முழுவதுமாய் உனக்கு மார்புல அம்பு பாயாத அளவுக்கு மார்க்கவசம், மேல கிரீடம் எல்லாத்தையும் வைத்து தர, இது உனக்கு வேண்டாம்னு சொல்றீங்க. அது அத்தனையும் உலகத்திலிருந்து வந்தது, என்னை காப்பாத்தாது. அல்லேலூயா. என்னை காப்பாத்துறது ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தருடைய மகிமை. என் இடத்துல எதுவுமே ஆயுதம் இல்லாதவனாய் நான் கடந்து போனாலும் என் கையில ஒரு கவனம் 5 கூழாங்கல் இருந்தா மட்டுமே போதும். என் உடம்ப காப்பாத்துறது கர்த்தர் காப்பாத்திக்குவாரு. ஆனா என் எதிரியை விழ செய்கிறது கர்த்தர். அல்லேலூயா. என் இடத்துல ஒண்ணுமே இல்லாம நான் போலாம், ஆனாலும் கர்த்தர் எனக்காக வாதாட வல்லமை உடையவர். இன்றைக்கு நான் நிற்கிற இடம், என்னை பார்க்கிறவங்க சொல்லலாம் ஒண்ணுமே இல்லாதவன் சொல்லலாம், சொல்லட்டும். ஆனா எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வல்லமை அது மிக சர்வ வல்லமை உடையது. அல்லேலூயா.